கர்த்தருடைய உன்னதமான பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக தீர்க்க தரிசன வசனங்களை ஆராய்கிற விதத்தை குறித்து அடையாளங்களாக, உருவரகங்களாக மற்றும் மறைமுக குறிப்புகளாக எப்படியெல்லாம் ஆராயலாம் என்கிற காரியத்தை குறித்து ஆழமாக படித்து வருகிறோம். இதில் கடந்த 2 பாடங்களாக சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஆழமான தீர்க்க தரிசனங்களை படித்தோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் பாடம் 10 உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளவர்கள் என்கிற தலைப்பின் கீழாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நல்ல பாடத்தை நமக்கு அருமையான முறையில் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவரையும் அன்போடு கூட வரவேற்போம். இந்த பாடவரையில் ஆவியானவர் நம்மோடு கூட இடைபெறத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இதோ இந்த வேலையிலும் கூட ஓய்வு நாள் பாடத்தை அப்பா படிக்க இருக்கிறோம். இந்த வேலையிலும் ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுங்க. ராஜா, இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது அப்பா, இதோ பாடத்தில் இருக்கிறதானே ஒவ்வொரு வேத ரகசியங்களையும் அப்பா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும்படியாகவும் கற்றுக் கொடுக்கிற போதகரோடு உம்முடைய கரம் இருந்து அப்பா அவர்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் யாவும் அப்பா உம்முடைய வார்த்தைகளாக இருக்கத்தக்கதாய் நீர் உடனிருந்து பேச வேண்டும்படியாகவும் கூட கேட்டு ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த பாடத்தை படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். முற்றிலுமாய் நீர் எங்களோடு உடனிருந்து அப்பா இதோ இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான நாமத்தினால கேட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், தொடர்ந்து அப்படியே ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு பாடங்களாக ஆராய்ந்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளவர்கள் அப்படிங்கிறதான ஒரு அருமையான தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடத்திற்கான ஒரு முன்னுரை மனன வசனம் சொல்லிடுங்க பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. போதகர் பிரகாஷ் அவர்களோடு கூட இணைந்து மறுபடியுமாய் உங்களை வாழ்த்தி இந்த ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலாண்டு முழுவதும் நாம் தீர்க்க தரிசனங்களை ஆராய்கிற விதத்தை குறித்து மறைமுக குறிப்புகளாய் ஆண்டவர் எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து நம்ம தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். போன வார பாடத்தில் சங்கீதங்களில் நம்ம லகுவாய் பார்க்கக்கூடிய, லகுவாய் வாசிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய அந்த 7 வாதையினுடைய நேரத்தில் சம்பவிக்கக்கூடியவைகள், ஒரு உலகத்தினுடைய முடிவு நாட்களில் சம்பவிக்கக்கூடியவைகள் என்பதை பற்றி கொஞ்சம் படித்து அதன் மூலமாய் நாம் பயப்படும். கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாரு. தேவதூதர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் வைத்து நம்ம கொஞ்சம் நம்மை தற்காத்து கொள்ள உதவினது. இந்த வார பாடம் உலகத்தினுடைய முடிவு நாட்களில் இருக்கக்கூடியவர்கள், உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளவர்கள் என்று சொல்லியிருக்கிறது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ளவர்கள். இதோ வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவர் வாசற்படிக்கு வந்துவிட்டார் என்று சொல்லி பறைசாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுலேயும் நம்முடைய திருச்சபை, இந்த மீதமான திருச்சபை 1844 ஆண்டவர் நுட்ப நியாய விசாரணை ஆரம்பித்து விட்டார். அந்த நியாய விசாரணை முடிவுக்கு வந்தால் ஆண்டவருடைய வருகை வந்துவிடும் என்று சொல்லி அன்றைக்கே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்லி இந்த திருச்சபை உருவானது. இந்த திருச்சபை உருவாயும் ஏறக்குறைய 150 வருடங்கள் கடந்து விட்டது. இந்த கடைசி காலத்துக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் நாம தான். சரி, நமக்கு சோதம் மரம் எப்படி ஒரு அடையாளமாக இருக்குது, ஜலப்பிரளயம் எப்படி ஒரு அடையாளமாக இருக்கிறது, கடைசி காலத்தில் வரப்போகிற இந்த பெரிய நியாய தீர்ப்பு எப்படி அடையாளமாக இருக்கிறது என்பதை பற்றி இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11-12 வசனங்கள். இவைகளெல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஒரு பயங்கரமான வார்த்தை. இந்த வசனமே நம்ம என்ன படிக்க போகிறோன்றத முன்னுரையை சொல்லுது. என்னவா? இவைகளெல்லாம் திஷ்டாந்தங்களாய் அவர்களுக்கு சம்பவித்தது. இப்போ ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு
நேரடியாக அவங்க வாழ்க்கையில் சம்பவித்திருக்கிறது. உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி அவைகளெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி தற்காத்து கொள்ளலாம்? நம்ம எவ்வளோ முடிவில் வந்திருக்கிறோம், நமக்கு இந்த திருஷ்டாந்தங்களாய் கண்டவங்களிடத்திலிருந்து என்ன மறைப்பொருட்களை கற்றுக்கிறோம் என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். மிகவும் ஒரு நல்ல ஒரு முன்னுரை கொடுத்துட்டீங்க பாஸ்டர். பாடத்தின் கேள்விகளுக்குள்ளாக போகலாம். நம்ம வெளிப்படுத்துதலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஆட்டுக்குட்டியினுடைய கோபத்தை நம்ம படிக்கிறோம். அதை வேறு புஸ்தகங்களில் நம்ம எப்படி அடையாளமாக நம்ம பார்க்கலாம் பாஸ்டர்? முதல் கேள்வி, ஆட்டுக்குட்டியின் கோபம். சரி, ஆட்டுக்குட்டி என்று சொல்லும்போது இது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவரை குறிக்கிறது. அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நம்ம காண முடிகிறது. வாசிக்கிறேன், வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளை உடையதும் 7 கண்களையும் உடையதுமாயிருந்து அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவியாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறவருடைய வலது கரத்தில் இருக்கிற புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. இப்போ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை காண முடிகிறது. அவர் எப்படி இருக்கிறாரா? அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி. அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறது என்று சொன்னால், அதை ஒரு வேறு பார்வையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த காயங்களோடு ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற அந்த விருட்சம், அந்த விருட்சத்தினுடைய இலைகள் என்னவாகுமா, இந்த காயங்களை எல்லாம் ஆற்றுகிறதா இருக்குதான். அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த தழும்புகள் அவருக்கு நித்தியமாக இருக்கிறது. அடிக்கப்பட்ட வண்ணமாக தான் இருக்கிறார். அவருக்கு அந்த காயங்கள் அதனுடைய வடுக்கள் இருக்கிறது, அதனுடைய தழும்புகள் இருக்கிறது. சரி, இப்போ இவர் நமக்கு அடிக்கப்பட்ட வண்ணமாகவே அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கதையை முன்னால் சொல்லியிருக்கிறேன், சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கதையை சொல்கிறேன். 2 பசங்களை கூப்பிட்டுட்டு தகப்பனார் ஒரு தோணி எடுத்துக்கொண்டு கடலில் போகிறாரு. அந்த கப்பல் என்று வைத்துக்கொள்ளும், ஒரு சின்ன கப்பலை எடுத்துக்கொண்டு கடலுக்கு போகிறார். இந்த பேசிக்கொண்டு வந்த இந்த 2 சகோதரர்கள் இடத்துல ஒரு போட்டி ஏற்பட்டு விட்டது. நீ பெரியவன், நான் பெரியவன். இதை எப்படி நீ பெரியவன் என்று ஊர்ஜிதப்படுத்துவது என்று சொன்னால், யார் ரொம்ப நேரம் முங்காமல் நீந்துறது. ஆனால் 2 பேருக்குள்ளாக ஏற்பட்ட இந்த சம்பாஷணை, இந்த போட்டி 2 பேரும் கப்பல்லேருந்து கடலுக்குள்ளே குதிச்சிட்டாங்க. கடலுக்குள்ளே குதித்து விட்டார்கள். 2 பேரும் நீந்துறாங்க. அப்பா அவங்கள கூப்பிட்றாரு, அப்பா இது சுறா மீன்கள் வாழக்கூடிய இடம், சுறா மீன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல மனிதர்களுடைய வாடை தெரிஞ்சதுன்னு சொன்னால் அவைகள் வந்து உங்களை பிடிச்சிரும். தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடியதில் உங்களுக்கு தெரியாது, அதனால் நீங்கள் மேலே வாங்கப்பான்னு அழைக்கிறார். அண்ணன் சொல்கிறா, அந்த தம்பி என்னை சின்ன பையனை நிரூபிக்க பார்க்குறான். இல்லை, நான் தான் நீந்தி காட்டிடுவேன். இந்த ஒரு 5 நிமிஷம் அவன் விழுந்துருவான். தம்பின்னு எடுத்த திருப்பினா அந்த அண்ணன் வயசில் தான் பெரியவன், அவனால் முடியாது, நான் தான் திறமைசாலி. 2 பேரும் கத்திக்கொண்டே இருக்கிறாங்க. தகப்பனார் அழுகிறாரு. மேலிருந்து பார்த்தால் அந்த படகை சுற்றி ஒரு வட்டம் அடிக்க துவங்குகிறது. சுறா மீன்களை பற்றி தெரியும். சுறா மீன்களுக்கு மேலே ஒரு திமில் இருக்கும். அந்த திமில் சுற்றி வரும்போது ஒரு சுழற்சி தெரிகிறது.
இந்த தகப்பனார் ஆபத்தை புரிந்து கொண்டு பசங்களை திரும்ப அழைக்கிறாரு, வரமாட்டான், நம்பவும் மறுக்கிறாங்க. அப்போ இந்த தகப்பன் என்ன செய்தாரா, தன்னுடைய கையில் ஒரு காயத்தை ஏற்படுத்தி அங்கே அந்த படகுல இருந்த அந்த கத்தி எடுத்து தன்னுடைய கரங்களை அறுத்து கொண்டு அழுகையோடு, அப்பா என் கையில் ரத்தம் வந்துட்டுருக்குது, நான் காயப்பட்டு விட்டேன், அந்த காயத்தோடு என் காயங்களுக்கு ஓடி வந்து மருந்து போடுங்கப்பா, என் மேலே வச்சு அன்பு உண்மை, நான் வேகமாக உங்கள் போட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த காயத்துக்கு மருந்து போடுங்கப்பான்னு சொல்லி அந்த காயங்களை காட்டி அழைத்தாரா. அப்படியே இந்த காட்சியை நம்ம இங்கே வைக்க போகிறோம். அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி அந்த காயங்களை காட்டி சுறாமீன் போல சுற்றி வரக்கூடிய இந்த ஆபத்தின் உலகத்தில் நம்மை பாதுகாக்க நம்முடைய குடியிருப்பாகிய பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வதற்கு அவர் தம்முடைய காயங்களை காட்டி அழைக்கும் போது அந்த காயங்களை ஏற்றுக்கொள்ளாத அந்த நாட்களில் இருந்தது போல நம்ம இருக்கிறோமா? அது பின்னால் அது அவருடைய கோபம் தெரிகிறது. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் இந்த 6வது முத்திரையை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் கொய்களிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கனையின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். அதே அறைகூவல் நமக்கும் விடுக்கப்படுகிறது. மத்தேயு 24வது அதிகாரம் 36லிருந்து 44 வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால் இந்த முடிவு காலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிறதை கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம்? அன்றைக்கு ஆட்டுக்கு அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவரோடு கூட சிங்காசனத்தில் அமரத்தக்கதாக ஒரு கூட்டமும் இருக்கிறது. அதை இங்கே காண்கிறோம். அவருடைய அந்த கோபாக்கினின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்று சொல்லி மலைகள் இடத்துல எங்கள் மீது விழுந்து எங்களை மூடிக்கங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டமும் நிற்கிறது. இதை உருவகமா, இது அடையாளமா, தீர்க்க தரிசனமாக நம்ம வச்சு பார்க்க போகிறோம். நான் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறேன்? ஆட்டுக்குட்டியானவருடைய அழைப்புக்கு பதிலளிக்கிறவனாக இருக்கிறேனா, இல்லை ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடியவனாக இருக்கிறேனா என்று சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க போகிறோம். அந்த படகின் கதையைப் போல காயப்பட்ட கரங்களை நீட்டி அழைக்கக்கூடிய தகப்பனுடைய சத்தம் கேட்டு மேலே எந்த பிள்ளை ஏறி வருகிறதோ அது காப்பாற்றப்படும். இல்லாத பிள்ளை இந்த உலகத்தின் பிடிகளில் மாட்டி அது உலகத்தோடு உலகமாய் நித்திய ஜீவனை பெறாமல் அது போய்விடும் என்ற உருவகமாய் நம்ம பார்க்கலாம். மிகவும் தெளிவான ஒரு விளக்கணம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். நோவாவினுடைய நாட்களில் நடந்த அந்த ஒரு சுவிசேஷம் அவர் எப்படியெல்லாம் போய் அறிவிச்சார், நாள் கணக்காக, மாதக்கணக்காக, வருடக்கணக்காக எப்படியெல்லாம் அந்த சுவிசேஷ ஊழியம் பண்ணாருன்னு சொல்லி நமக்கு தெரியும், நேரத்துலையும் பார்க்குறோம். இன்றைய நாட்களிலும் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நோவாவினுடைய நாட்களில் நடந்த அந்த ஊழியத்துக்கும் இன்றைய கால ஊழியத்துக்கும் இடையே இருக்கிறதான ஒரு அடையாளமாக அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத குறித்து சொல்லுங்கள் பாஸ்டர். நோவாவின் சுவிசேஷ ஊழியம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இந்த இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தில் அழிந்ததென்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்போ பேதுரு ஒரு பாரத்தோடு எழுதுகிறார். என்னவா அறியாமல் இருக்கிறாங்களாம்? என்னத்தை அறியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஜலப்பிரளயம் எல்லாரையும் வாரிக்கொள்ளும் வரைக்கும் உணர்வடையாமல் இருந்தாங்க. அந்த கதைகளில் அந்த சம்பவங்கள் எல்லாம் கேட்டும் அறியாமல் இருக்கிறாங்க. நோவாவினுடைய இந்த காலகட்டம் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். நோவாவினுடைய இந்த சூழ்நிலை நமக்கு எல்லாம் நன்றாய் தெரியும். நோவா 120 வருஷம் எல்லோருக்கும் அறிவு கொடுக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இந்த உலகம்
நிறைவடைய போகிறது, இந்த உலகம் முடிய போகிறது. இந்த இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றம் ஏற்படும்படி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிறார். இதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பகுதி. ஏனென்று சொன்னால், ஒருவேளை அந்த கொப்பேறு மரங்கள் வெட்டப்படும் போது அது வேடிக்கையாக பார்த்துருக்க வேண்டும். அங்கே பேழை எழும்பப்படுகிறது. எங்கள் ஊர்லலாம் எனக்கு சிறு பிராயத்திலேருந்து அந்த பழக்கம் இருக்கிறது. ஊரில் போர் போட்டாங்கன்னா, இல்லை ஏதாவது வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறோம், லீவாக இருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே போய் அந்த வேலையை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டே இருக்கிறது. நம்ம இல்லங்களில் வேலை நடந்தது என்று சொன்னால், என்ன வேலை நடந்தாலும் பல மணி நேரமாக கால் கடுக்க நின்று அந்த வேலையை எப்படி செய்கிறாங்கன்னு வேடிக்கை பார்க்குறது. நோவாவின் நாட்களில் இருந்த அந்த மக்களை நான் நினைவு கூறுகிறேன், நினச்சி பார்க்குறேன். இது என்னடா புதுசாக ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, நோவா தாத்தா இது என்ன செய்யும்? பல பேர் கேட்டிருந்திருக்கலாம். அத்தனை பேருக்கும் இதை பற்றி, ஜலப்பிரளயத்தை பற்றி, மழை வரப்போகிற சூழ்நிலையை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 120 வருஷம். ஒருவேளை நான் யோசித்து பார்க்கிறேன், பல பிள்ளைகள் பிறந்து, பல பிள்ளைகள் வளர்ந்து பெரியவங்களே இருப்பாங்க. அவங்க கல்யாணம் முடித்து அவங்க பிள்ளைகள் பெறுகிற வரைக்கும் கூட காலகட்டம் எடுத்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வந்தது, அன்றைக்கு திறந்துட முடியும். நோவாட்ட நம்ம நல்லா பழகியிருக்கிறோம், பல நாள் நம்ம அவங்க கூட பேசியிருக்கிறோம். நோவா நம்ம தட்டுனா திறந்துருவாருன்னு நினச்ச பல பேருக்கு இருந்த பெரிய ஏமாற்றம் என்னன்னு சொன்னால், கதவு தெய்வத்தாலே அடைக்கப்பட்டது. அந்த கதவு மனுஷனால் திறக்கப்படலை. மழை வந்தது, பேழைக்கு மேலே ஏறிடலாம், பேழைக்கு உள்ளே போயிடலாம், பேழையை உடைச்சிட்டு உள்ளே போயிடலாம். அவர்களுடைய ஒரு தந்திரமும் செயல்படவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம்னா அதே காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய நாட்களையும் நடக்கும்னு சொல்லிட்டார். இன்றைக்கும் நம்ம உணர்வடையாமல் இருக்கிறோமா? எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்ந்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய நாட்கள்லையும் நடக்கும் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் காட்டுறாரு. நோவாவினுடைய அந்த நாட்களில் நடந்த அந்த ஜலப்பிரளயம் ஒரு அடையாளமாய் நமக்கு முன்னால் இருக்கிறது. நான் பேழைக்குள்ளே ஏறுற கூட்டத்தில் இருக்கிறேன்னா, இல்லை பேழைக்கு வெளியே அழிய போகிற கூட்டத்தில் இருக்கிறேனா என்பதை நிதானித்து பார்க்க மறுபடியுமாய் ஒரு அறைகோள் விடுக்கப்படுகிறது. மிகவும் அழகான ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். இப்போது நோவாவினுடைய நாட்களில் எப்படி ஒரு அழிவு ஏற்பட்டதோ அதே போல் சோதம் குமாராவினுடைய நாட்களில் ஒரு அழிவு ஏற்படுது. அது உலக முடிவினுடைய அடையாளமாக அந்த சோதம் குமாரனுடைய அழிவை நம்ம எப்படி பார்க்கலாம் பாஸ்டர்? சோதம் குமாராவினுடைய அழிவையும் ஆண்டவர் அடையாளமாக சொல்கிறார். சோதம் குமாராவினுடைய அழிவின் சூழ்நிலை எப்படி இருந்தது? ஒருவேளை அங்கே பேழைக்குள்ள ஒரு குடும்பம், அதுபோல் இங்கே சோதம் குமாராவில் யார் இருக்கிறான்னு சொன்னால் அங்கே லோத்தினுடைய குடும்பம். இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு நீதிமானாய் கண்டேன் என்று சொல்லுகிற அளவிற்கு பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை பாதுகாக்கும்படியாய் தேவதூதர்களை அனுப்புகிறார். எசேக்கியேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 47வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் 16:47. ஆகிலும் நீ அவர்களுடைய மார்க்கத்தில் நடவாமலும் அவர்களுடைய அருவருப்புகளின்படி செய்யாமலும் அது மகா அற்ப காரியம் என்கிறது போல நீ உன் எல்லா வழிகளிலேயும் அவர்களை பார்க்கிலும் கேடாய் நடந்தாய். இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
சில நேரங்களில் நம்ம வேதத்தை கற்றுக்கொண்டு வேத வசனங்களெல்லாம் கேட்டும் அதற்கு கொஞ்சமும் என்ன சொல்லனா தொடர்பில்லாதவர்கள் போல நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோதோமினுடைய நாட்களில், சோதோம் குமாராவின் நாட்களில் எப்படி அந்த தேசம் அழிந்து போனதோ அதே போல இந்த உலக முடிவும் இருக்க போகிறது. அன்றைக்கு அந்த சோதோம் குமாரில் இருந்த இந்த லோத்தருடைய குடும்பத்தை காப்பாற்றும்படியாய் ஆண்டவர் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு குருட்டாட்டத்தை கட்டளையிட்டார். அதே போல் நமக்கும் கடைசி காலத்தில் நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது அந்த இக்கட்டின் நாளில் நம்மை பாதுகாக்க, நம்மை மீட்டு கொள்ள, யாக்கோப்பினுடைய அந்த இக்கட்டு காலம் ஏற்படும் போது நம்மை பிரித்தெடுக்க ஆண்டவர் அதே மாதிரி ஒரு குருட்டாட்டத்தை கட்டளையிடுவார் என்பதை ஒரு சாட்சியாக நம்ம பார்க்கிறோம். இதையும் நான் வைத்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 5 அப்படி வாசித்தோம் என்று சொன்னால், தாவீது பத்சேபாளை எடுத்துக்கொண்டதை நாத்தான் அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவர் செஞ்ச காரியமெல்லாம் இவருக்கு நியாயம் போல தெரிகிறது. தான் செய்த தவறை புரிந்து கொள்ள எடுத்து சொல்ல ஆள் இல்லாதது போல தெரிகிறது. சில நேரம் ராஜாக்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ராஜா செய்கிற காரியத்தையெல்லாம் வச்சு ராஜாவுக்கு ஒரு பட்டப்பேர் வச்சுட்டே இருப்பாங்க. ராஜா மறுத்து சொல்ல முடியாது, ராமராஜா நீங்கள் சொல்கிறது கரெக்ட், ராஜா நீங்கள் சொல்கிறது கரெக்டு என்று சரி 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. கரெக்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சொல்லிகிட்ருக்கிற அந்த கூட்டத்துக்கு நடுவில் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, அந்த மனுஷன் நீதான். அதே போல் இன்றைக்கும் நாமும் உணர்வடையாமல் இருக்கிறோமா? இல்லை உறுத்தலான தொடுதலான எச்சரிப்பான செய்தி கேட்கும்போது நானும் தாவீதை போல உணர்வில்லாமல் இருக்கிறேனா? இல்லை உணர்வு அடைய என் செவிகள் திறந்தவைகளாக இருக்கிறதா? சோதோகுமாரனுடைய அழிவு இன்றைக்கும் நம் கண்களுக்கு முன்னால் இருக்கிறது. இன்றைக்கும் அதை குறித்து ஒருவேளை இன்டர்நெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் அந்த இடங்கள் ஒரு சாட்சியாய் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டது இன்றைக்கும் தெரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு உப்புத்தூணும் இருக்கிறது. அந்த உப்புத்தூண் இடைவெளியில் நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை காட்டுது. இதை நான் எப்படி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஒருவேளை 2 கூட்டமாகவே நம்ம பார்த்துட்டே வரோம். படகுல வந்து பேலையில் ஏறாத ஒரு குரூப்பு, ஏறின ஒரு குரூப்பை பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே பார்க்குறோம் சத்தியத்தை எல்லாம் அறிந்து, வேதத்தை எல்லாம் நன்றாய் தெரிந்து, தேவதூதனே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாலும் திரும்பி மருள விழக்கூடிய, அந்த சூழ்நிலையில் மருக விழக்கூடிய ஒரு கூட்டம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. லோத்து மனைவி மாறி நீங்களும் நானும் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்களும் நானும் ஆண்டவரை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அவர் காட்டுகிற வழியில் ஓடணும், பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை ஒரு தீர்க்க தரிசனமாய் நமக்கு முன் வைத்திருக்கிறார். அது வெளிப்படுத்தல நடக்க போகிற அந்த இறுதி காலத்தினுடைய நெருக்கடியான சூழ்நிலையை சொல்லுகிறது. ஏனோ தானோ என்று நம்ம வாழ்ந்து கொண்டிருந்து உலகத்தினுடைய ஆசபாசங்களுக்கு நம்ம திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், நம்ம இவ்வளோ நாள் சத்தியத்துக்காக நின்றதும், இவ்வளோ நாள் வேதம் வாசித்ததும், இவ்வளோ நாள் ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருந்ததும் ஒன்றுமே இல்லாமல் பாதி வழியில் நிர்கதியாய் நாமும் நின்று போவோம். அப்படி இருக்கக்கூடாது. மிகவும் அருமையாக சொன்னீங்க பாஸ்டர். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் முக்கிய நியாய விசாரணையில் சர்வலோக நியாயாதிபதியாக ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்கலாம் பாஸ்டர்? சர்வலோக நியாயாதிபதியாய் நம்ம ஆண்டவரை பார்க்கணும். கர்த்தராகிய ஆண்டவர் சர்வலோகத்தினுடைய நியாயாதிபதியாய் நம்ம காண்கிறோம். இந்த நியாயாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான் என்னை தரம் பிரிக்க போகிறது. இந்த வார்த்தை தான் நான் சோதோம் குமாராவில் அழிய போகிறேனா, இல்லை அதிலிருந்து மீட்கப்படுகிறேனா,
இதுதான் என்னை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்க ஆண்டவர் இருக்கிறார். அவர் நியாய தீர்ப்பு செய்கிறார். அவர் ஆமோஸ் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியமும் செய்யார். எத்தனை பெரிய கிருபை பாருங்களேன். ஒரு காரியத்தை கூட சொல்லாமல் செய்ய மாட்டாராம். அப்போ எச்சரிப்பு கொடுக்குறார், சொல்லுகிறார், சொல்லிட்டு அதுக்கப்புறம் செய்கிறார். இந்த கால என்ன சொல்லன்னு சொன்னால், இந்த கிரேஸ் பீரியடு நமக்கு கிராண்டடாக எடுத்துக்கொண்டு நம்ம கால தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு முன்பாக நிற்கிறார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஆபிரகாம் எழுதுறாரு, கேட்குறாரு, துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது நமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அவர் நீதி செய்யாமல் இருக்க போகிறதில்ல. அவர் மறுபடியும் அறைக்கூவலை நமக்கு விடுகிறார். அந்த அறைக்கூவலுக்கு நடுவில் நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிறை சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருக்கிறவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஆண்டவரோடு கூட நம்ம அரசாள போகிறோம், இருக்க போகிறோம். சரி, வியாழக்கிழமை பாடம் திருப்பணம் என்று சொன்னால் வருகைக்கு முந்தின நியாய விசாரணை. சரி, இப்போ நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரப்போகிறாரு. அதுக்கு முன்னால் வாதை ஊற்றப்பட போகிறது. அந்த வாதை ஊற்றப்படும் போதே என்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னாரே, அங்கேயே நீதிமான் தரம் பிரிக்கப்பட்டுறான். முதல் வாதையிலே தெரிஞ்சிரும் நான் நீதிமானா நான் துன்மார்க்கனா. ஏன்னா வாதை வந்தால் அவை கண்டிப்பாக பரலோக ராஜ்யம் போக முடியாது. வாதையில் அகப்பட்டான். வாதையில் அகப்படாமல் இருந்தால் அவன் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜையாய் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டதாக நம்ம உணர முடியும். ஆண்டவர் வேறு பிரிக்கிறார், ஆண்டவர் தரம் பிரிக்கிறார். சொல்லாமல் செய்கிறதில்ல. தம்முடைய ஊழியக்காரராகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒன்றுமே செய்ய மாட்டார். அவர் நியாயம் தீர்க்காமல் நம்மை தண்டிக்கவும் மாட்டார். நியாய தீர்ப்பு 1844 நுட்ப நியாய விசாரணையாய் ஆரம்பமாகிவிட்டது. நமக்கு வரப்போகிறது என்னன்னு சொன்னால், அந்த தீர்ப்பினுடைய இறுதி நகல் வரப்போகிறது. அதை வேர்டிக்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பல வாய்தாக்கள் கடந்து இறுதி தீர்ப்பு கொடுக்கப்படும். நான் குற்றவாளியா, நான் நிரபராதியா, நான் வெண்மையான குறிகளை உடையவனா, கருமையான குறிகளை உடையவனா என்று சொல்லி வேறு பிரிக்கிற அந்த நியாய தீர்ப்பு நான் இல்லாதிருந்தாலும் பரலோகம் செய்கிறது. எதை அடிப்படையாக கொண்டு என்று சொன்னால், புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. அதை தானியேலில் நம்ம வாசிக்கிறோம். புஸ்தகங்களுடைய ஆதாரங்களை கொண்டு, நம்முடைய வாழ்க்கை முறைகளை கொண்டு, நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நியாயத்தில் நிறுத்தி நாம் பரிசுத்தவான்களா துன்மார்க்கரா என்று தரம் பிரிக்கிறார். அப்போ அந்த நியாய விசாரணையில் நான் இல்லை, பரலோகம் அதை நியாயந்திருக்கிறது. அப்படி வருகை என்றைக்கு வரும்னு தெரியல. நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னா, நான் நிற்கிறேன் என்று நினைத்து கொண்டு விழுந்து போய்விடாதபடிக்கு இன்னும் ஆண்டோடைய பலத்தோடு கூட சத்தியத்திற்காக நிற்க தேவன் கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. கற்றுக்கொண்ட நல்ல பாடத்திற்காக ஸ்தோத்திரம். எச்சரிப்பான ஒரு பாடம் ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்குறேன். கிறிஸ்து இயேசு வழியாக வருகிற நல்ல பிதாவே, ஆமென்.
கிறிஸ்தேசுவின் நாமத்தினால மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உங்களுடைய யூடியூப் பக்கங்களுக்கு வர எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் லைக் செய்யுங்கள். இது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு உபயோகமாகும் என்று நினைத்தீர்களானால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஏதாவது தகவல்கள் மற்றும் கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.